எவ்ரிவன் வெல்கம் டு ஷுகேலஜிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வைசாக் ஒரு டைரக்ஷனில் நம்ம மம்முட்டி சார் வந்து ப்ரொடக்ஷனில் அவரும் நடித்து வந்தோன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் தான் டர்போ. லாஸ்ட் வீக் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரானரி ரெஸ்பான்சஸ் வந்தோன்னா படம் ஆடியன்ஸ் மத்தியத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து இன்றைக்கி தான் எனக்கு பார்க்குறதுக்கு சான்சஸ் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து என்ன ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மம்முட்டி சார் ஆல் ஏரியாலேயே வந்து நான் சும்மா இறங்கி வந்தேன்னா விளையாண்டுருக்காருன்னு சொல்லலாம். காமெடியாக இருக்கட்டும், தென் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஒரு ஹியூமர் சென்ஸோடைய ட்ராவலர்னால நான் லாஸ்ட்டாக வந்தேன்னா மம்முட்டி சாரோட படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த படம் எல்லாத்துக்குமே தெரியும். என்னடா இந்த படத்தை போயிட இவன் இவ்வளோ என்ஜாய் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் வந்து டப் பண்ண படம் ஒன்று வந்துருந்துச்சு. ஜெய் கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக வந்து நான் ஒர்க் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்து வந்தேன்னா ஒரு ஜாலியாக ரசித்த படம் மா இந்த படம் தான் வந்துன்னா நான் சொல்ல முடியும். பிகாஸ் வந்துன்னா ஆல் ஏரியாஸில் மற்ற படங்கள் ரெண்டுமே வந்துன்னா ஒரு நண்பகல் நேரத்து மயக்கம் அதெல்லாம் சின்ன சின்ன ஹியூமர் சென்சஸ் நல்லாயிருக்கும். பட் வந்துன்னா அது ஆர்ட் பேஸ்ட் ஃபிலிம்னால நமக்கு அது என்ஜாய்மெண்ட் பண்ண இந்த மாதிரி கமர்ஷியலாக வந்து கத்தி குச்சிருத்து அந்த மாதிரி வந்துன்னா என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அடுத்து நடிச்சிருக்கக்கூடிய காதல் திக்கோர் அது எல்லாத்துக்குமே தெரியும். அது வேற ஒரு ஜோனரில் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரம்மயுகம் ஸோ அந்த ஜோனரும் வேறு மாதிரி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக வந்து எடுத்து நடிச்சிருந்த படம் இந்த படம் தான். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மலையாளத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு தப்பான ஒரு கேர்ளை வந்தேன்னா உத்தமபுத்திரன் மாதிரி கல்யாணம் ஆக போகிற ஒரு பொண்ணை தூக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு இடத்துல போய் நான் சென்னையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு பஸ் ஏற்றி விட்றாரு. அதுக்கப்புறம் அவரை தேடி வந்து போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இவர் வந்துன்னா ஒரு அம்மாவுக்கு பயந்துட்டு இருக்க ஒரு பிள்ளை. ஸோ இவர் வந்துன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தால் நீ கேரளா சைடு வரணும், இல்லை சென்னை பக்கமே போய் என்னமோ ஆயித்தொலை அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சென்னை கிளம்பி அந்த பொண்ணு கூடயே வந்து ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் வந்துன்னா படமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் சீன்லேயே வந்தேன்னா அது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி வந்து லாஸ்ட்டில் வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு கமர்ஷியல் ஒரு பேக்கேஜிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், படத்தில் வந்தேன்னா ஆல் ஏரியாவில் கில்லி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஆடிருக்காரு நம்ம மம்முட்டி சார். அவருக்கு இணையாக வந்தேன்னா அந்த கேரளாவில் மட்டும்தாங்க என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் சின்ன ஏஜாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்தேன்னா இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக நடிக்க தெரிஞ்சால் போதும். அந்த கதைக்கு என்ன செட் ஆகுது, யார் செட் ஆகிறாரோ அவங்க தான் வந்தேன்னா படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற குணம் கேரளா சைடு எல்லாத்துக்குமே இருக்குது. அது இந்த படத்துலையும் வந்து இருக்குது. படம் நல்லாயிருக்கு. வைசாக் அவரை பற்றி நான் விக்கிபீடியாவில் தான் படித்தேன் ஆக்சுவலாக. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த மோகன்லால் சார் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த படம் சரியான ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்துன்னா அவருக்கு ஒரு கம்பேக்காகவே அமைஞ்சிருக்கு. பட் அவர் ஃபஸ்ட்டு எடுத்த படம்லாம் சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ அந்த படத்தில் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட் எடுத்துலாம் போய் பார்க்கணும். படம் நல்லாயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மம்முட்டி சார் வந்துன்னா ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருக்குது. அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.